அடி வீட்டுக்கு வந்தாச்சு ஜாலி அப்படி சொல்லிட்டு வீட்டில் இருப்பீங்க. கவா கவான்னு கத்திக்கிட்டே இருக்கோம், நம்மளும் தூங்கி இருக்க மாட்டோம். அடுத்து ஹெல்த் விசிட்டர்னு வருவாங்க. நீங்க குழந்தை பிறந்து வீட்டில் தனியா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மேட்பி 1 அப்படின்றத ஒரு 52 வீக்ஸ் மெட்டர்னிட்டி லீவ் கிடைக்கும். அடுத்து 33 to 39 வீக்ஸ்க்குள்ளார உப்பு கொடுப்பாங்க. இது குழந்தைங்களோட இந்த மாதிரி டேப்லெட்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரீ, அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் ஃப்ரீ. அதே போல் பெட்டர்னிட்டி லீவும் இருக்கு. பே கொடுப்பாங்களான்னா இல்லை. ஹலோ சன்ஷைன், ஒரு வழியாக குழந்தை பிறந்து வீட்டுக்கு வந்திருப்பீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பாடி வீட்டுக்கு வந்தாச்சு ஜாலி அப்படி சொல்லிட்டு வீட்டில் இருப்பீங்க. ஆனால் என்ன நைட்டெல்லாம் தூங்கியிருக்க மாட்டீங்க. குழந்தை கவா கவான்னு கத்திக்கிட்டே இருக்கோம், நம்மளும் தூங்கியிருக்க மாட்டோம். நம்ம பார்ட்னரை பிடிச்சி அவங்களும் தூங்கியிருக்க மாட்டாங்க. சாப்பிட்றதுக்காச்சும் ஹாஸ்பிட்டல் இத்தனை நாள் நல்லா டைமு கொடுத்துட்டு இருந்தாங்க ஃபுட்டு. இப்போ நம்மளே சமைக்கணுமே, நம்மளே சமைச்சு சாப்பிடணுமே, அந்த ஒரு ஃபீல் எல்லாமே இருக்கும். இதே நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா அம்மா அப்பா வீட்டில் இருப்பாங்க, எல்லாம் சமைச்சு கொடுத்துருவாங்க. பட் இங்கே நீங்களே தானே சமைச்சு சாப்பிட்ணும். ஸோ அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு ராயனுக்கு கூட யாருமே இல்லை. நான் வீட்டுக்கு வந்தோடனே நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு மிட்வைஃப் வந்துட்டு உங்களே உங்கள் குழந்தையும் செக் பண்ணுவாங்க. மிட்வைஃப் வந்து குழந்தைய வெயிட் போட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் நியூ பார்ன் பேபிஸ்க்கு நிறைய ஜாண்டிஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களால ஐஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. குழந்தை செக் பண்ணிவிட்டு உங்களையும் செக் பண்ணுவாங்க. நீங்கள் ஓகே ஆகிட்டீங்களா, உங்களோட ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நீங்கள் எப்படி இருக்கீங்க, அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. நிறையா உங்களை செக் பண்ணுவாங்க. எதுனாலும் அவங்க காண்டாக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது குழந்தை பிறந்து அடுத்த நாள், நீங்கள் வீட்டுக்கு வந்த அடுத்த நாளே வருவாங்க. அடுத்து ஹெல்த் விசிட்டர்னு வருவாங்க. ஹெல்த் விசிட்டர் வந்துட்டு குழந்தைய செக் பண்ணுவாங்க. வந்துட்டு குழந்தை பிறந்து ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் வருவாங்க. அடுத்து 1 வீக் அப்புறம் வருவாங்க. அடுத்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் வருவாங்க. அதாவது குழந்தை 1 மந்த் ஆகிற வரைக்கும் இத்தனை டைம் வந்து செக் பண்ணுவாங்க. 1 மந்த்க்கு அப்புறம் 3 மந்த்ஸ் ஒரு டைம் வருவாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், வரமாட்டாங்க. நீங்களே தான் போய் எதுனாலும் பார்க்கணும். இப்போ ராயன் பிறந்ததுக்கப்புறம் அந்த சிஸ்டம் எல்லாம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு டைம் தான் வந்தாங்க. அதாவது நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி அடுத்த நாள் வீட்டுக்கு வருவோம் இல்லையா, அந்த ஒரு டைம் வந்தாங்க. அதுக்கப்புறம் 1 மந்த் ஒரு டைம், அவனுக்கு 1 மந்த் ஆகும்போது ஒரு டைம் வந்தாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன இஷ்யூனாலும் நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் போய் பார்க்கணும். நம்ம ஜிபியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் குழந்தை பிறந்து வீட்டில் தனியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் சில்ட்ரன்ஸ் சென்டர், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது அவ்வளோ சவுண்ட் நல்லா, திரும்பவும் நான் போடுறேன். சில்ட்ரன்ஸ் சென்டர் இருக்கும் பக்கத்தில். அங்கே வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் குரூப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். நீங்கள் அங்கே போகலாம். அங்கே நிறைய உங்களை மாதிரி மம்ஸ் இருப்பாங்க. நிறைய குழந்தைங்கள கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்களும் பேபி குரூப் எல்லாம் நிறைய இருக்கும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா நிறைய உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்க, உங்களை நீங்கள் எப்படி பாசிட்டிவாக வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் அங்கே தாராளமாக போகலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஏரியா இருந்துச்சுன்னா அங்கே ஒரு சில்ட்ரன் சென்டர் இருக்கும். அங்கே நீங்கள் போகலாம், நிறைய விஷயம் கற்றுக்கலாம். என்ன டவுட்னாலும் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் உங்களை கிளியர் பண்ணுவாங்க. உங்களுக்கும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு பேபிஸ்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ரியாக்கெல்லாம் அங்கே போயிட்டுலேருந்து அவங்க பேபி குரூப்ஸ்லேருந்தே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. இன்னமும் அவங்களோட விளையாண்டுட்டு தான் இருப்பா. மாம்ஸ், ஏதாவது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து ஒர்க் பண்ணுறீங்களா, உங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ்லாம் என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மெட்டர்னிட்டி லீவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 20 வீக்ஸில் உங்களுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த ஸ்கேனில் உங்களுக்கு 20 வீக் ஸ்கேனில் மேட்பி 1 அப்படின்றத ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் போய் உங்கள் எம்ப்ளாயரிடம் நீங்கள் கொடுக்கணும். அதாவது எம்ப்ளாயர், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ப்ரெக்னென்சி ரிலேட்டடான லீவ் அதை பற்றிலாம் பேசலாம். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட உங்கள் ப்ரெக்னென்சி டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு அப்போ தான் லீவ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களா அப்படின்னு அவங்களும் பேசுவாங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா யூகேயில் உங்களுக்கு 52 வீக்ஸ் மெட்டர்னிட்டி லீவ் கிடைக்கும். மெட்டர்னிட்டி லீவில் உங்களுக்கு பெய்ட் லீவ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 39 வீக்ஸ்க்கு நீங்கள் பெய்ட் லீவ் எடுத்துக்கலாம். பெய்ட் லீவ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் 33 வீக்ஸ்க்கு உங்களுக்கு 90% ஆஃப் யோர் சேலரி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 33 to 39 வீக்ஸ்க்குள்ளார உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் அமௌண்ட் இருக்கும். அதை 184 பவுண்ட் நினைக்கிறேன். இப்போ 2025 ரீசெண்ட் மெட்டர்னிட்டி லீவ் பே அப்படி அந்த பே உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அதை விட லெஸ் பே நீங்கள் கம்மியாக வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பே தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது என்ன நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஹெச்ஆர் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே லிஸ்ட் அனுப்புவாங்க. உங்கள் கம்பெனிலேருந்தே என்ன உங்கள் மெட்டர்னிட்டி
டீட்டெயில்ஸ் பற்றி. இது வரைக்கும் உங்களுக்கு 39 வீக்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு பே வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போகணுன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு லீவ் வேணும் அப்படின்னா 52 வீக்ஸ் நீங்கள் தாராளமாக மெட்டர்னிட்டி லீவ் எடுத்துக்கலாம். பட் அவங்களுக்கு அதுக்கப்புறம் பே பண்ண மாட்டாங்க. நீங்கள் மெட்டர்னிட்டி லீவுக்கு எப்படி எலிஜிபிள்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் 1 இயர் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டர்னிட்டி பே கிடைக்கும். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி 6 மந்த்ஸ் தான் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் கிடைக்கும். ஆனால் மெட்டர்னிட்டி பே கிடைக்காது. அது அக்கார்டிங் டு யுவர் கம்பெனி ரூல்ஸ். அது என்ன நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்கள் ஹெச்ஆர் கிட்ட. எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் இப்போ என்னுடைய கம்பெனியில் டீட்டெயில்ஸ் பற்றி தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுடைய கம்பெனியில் ஒரு ரூல்ஸ் இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னு சொல்லி. மோர் ஆர் லெஸ் உங்கள் கம்பெனி எம்ப்ளாயர் கிட்ட நீங்கள் 15 வீக்ஸ் பிஃபோர் யுவர் டெலிவரி டேட்குள்ளார கண்டிப்பாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் உங்களை மெட்டர்னிட்டி டீட்டெயில்ஸ் பற்றி. அது ரொம்பவே நெசசரி. அதனால நீங்கள் அது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். உங்களுடைய மெட்டர்னிட்டி லீவ் வந்துட்டு 11 வீக்ஸ் பிஃபோர் யுவர் டெலிவரி டேட் அந்த டைம்லேயே நீங்கள் மெட்டர்னிட்டி லீவ் எடுக்கணுன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ இருந்தே நான்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால நான் மெட்டர்னிட்டி லீவ், அதாவது என் பையன் பிறக்கிறதுக்கு 1 வாரம் முன்னாடி தான் நான் மெட்டர்னிட்டி லீவ் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ தான் நான் குழந்தை பிறந்து அவனோட நிறைய நாள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஒரு சிலருக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அவங்களாலலாம் நிறைய டைம் ஒர்க் பண்ண முடியாது. நிறைய பேர் ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லீவை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க, பிளான் பண்ணிக்கோங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ரெட் புக் கொடுப்பாங்க. இது குழந்தைங்களோட டீட்டெயில்ஸ், அதாவது அவங்களோட ஹைட், அதுக்கப்புறம் அவங்களோட வெயிட், அவங்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த ரெட் புக்குள்ளார. அதே போல் அவங்களுக்கு எப்பப்போ வேக்சின் போடணும், அதாவது 4 வீக்ஸில் ஒரு வேக்சின் போடுவாங்க. அதுக்கப்புறம் 8 வீக்ஸ் 12 வீக்ஸ் அந்த மாதிரி நிறைய வேக்சின்ஸ் இருக்கும். அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இதில் போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக அந்தந்த வேக்சின் போட்டே ஆகணும். நீங்கள் அதனால் ஊருக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வேக்சின்ஸ் எல்லாம் இங்கேயே போட்டுட்டு அப்புறம் 3 மந்த்ஸ் மேலே ட்ராவல் பண்ணுறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் அப்படி தான் போனேன். ராயனுக்கு எல்லா வேக்சினேஷனும் இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போனோம். இந்தியாவில் போகலாம், இந்தியாவில் எல்லாம் ஓரளவு இதே வேக்சின் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. கிடைச்சது போடுறீங்கன்னா இங்கே இருக்க வேக்சின் அங்கேயே கிடைச்சதுன்னா நீங்கள் தாராளமாக அங்கே போகலாம், போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே சி செக்ஷன் அப்படின்னா 1 or 2 months ஆகும் உங்களுக்கு உங்களோட பாடி ரெக்கவர் ஆகிறதுக்கே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேக்சினும் போடுறதுக்கு பாருங்கள், கண்டிப்பாக போடுங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களே அனுப்புவாங்க. ஒருவேளை அனுப்பலை, ஹாஸ்பிட்டல் ஜிபிலேருந்து அனுப்பலை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஜிபி காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேக்சினேஷனை புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப மஸ்ட். அது 4 வீக்ஸில் கண்டிப்பாக ஒரு வேக்சின் போடுவாங்க. 4 வீக்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். அது முடிஞ்ச அளவுக்கு அது சீக்கிரமாக புக் பண்ணி போட பாருங்கள். நீங்கள் யூகேயில் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 30 days to 42 daysக்குள்ளார நீங்கள் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும். குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் எங்கே தருவாங்கன்னா, இந்த யூகே லோக்கல் கவர்மெண்ட், அதாவது லோக்கல் கவுன்சில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்க தருவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் குழந்தை பிறந்த ஒரு 1 or 2 வீக்ஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியே ஆகணும். நீங்கள் இந்தியனாக இருந்தாலும் எந்த நேஷ்னாலிட்டியாக இருந்தாலும் நீங்கள் யூகேயில் குழந்தை பிறந்துச்சுன்னா யூகேயில் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கி தான் ஆகணும். அதனால் 30 to 42 daysக்குள்ளார தான் அவங்க தருவாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த டைம்குள்ளார போய் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. பர்த் சர்டிஃபிகேட் வாங்கும்போது நீங்கள் குழந்தைய கூட கூட்டிகிட்டு தான் போகணும். குழந்தைய பார்த்துட்டு தான் அவங்க வந்து பர்த் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் யூகேயில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரீ ஸ்டப்ஸ் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே உங்களுக்கு டாக்டர், நீங்கள் ஃபர்ஸ்ட் 8 வீக்ஸ் செக்கப் போவீங்க இல்லையா, அப்போவே ஒரு கிட் கொடுப்பாங்க உங்களுக்கு மிட்வைஃப். அந்த மிட்வைஃபில் நிறைய இந்த மாதிரி டேப்லெட்ஸ், அதுக்கப்புறம் நிறையா கிட்டு, நிறையா ஆஃபர், அந்த வவுச்சர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் உங்களுக்கு ஃபார்மசி போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷனும் ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் 1 year உங்களுக்கு ஃப்ரீ. அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் ஃப்ரீ, குழந்தை பிறந்த 1 yearக்கும் உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. அதே போல் டென்டலும் ஃப்ரீ. நீங்கள் டென்டல் செக்கப்பும் பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும். ப்ளஸ் குழந்தை பிறந்த 1 yearக்கும் உங்களுக்கு டென்டல் ஃப்ரீ. ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை ப்ரிஸ்கிரிப்ஷனுக்குலாம். உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும், உங்களுக்கு தெரியல, குழந்தைங்களுக்கு 1 to 18 years வரைக்கும் நீங்கள் பே பண்ண தேவையில்ல ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு. உங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பே பண்ண தேவையில்ல ஃபர்ஸ்ட் 1 yearக்கு.
இப்போ குழந்தை பொறந்துச்சு. இப்போ நம்மளுக்கு மெட்டர்னிட்டி லீவ்லாம் இருக்கு. அதே போல பேட்டர்னிட்டி லீவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு வந்துட்டு குழந்தை பொறந்து நம்மளுக்கு கண்டிப்பா சப்போர்ட் வேணும். அதுக்கு நம்ம பார்ட்னர் நம்மளுக்கு கூட இருக்கணும். அதுக்கு கண்டிப்பா யுகே கவர்மெண்ட் 2 வீக்ஸ் லீவ் தராங்க. அந்த 2 வீக்ஸ் லீவ் வந்துட்டு நெறைய கம்பெனில பெய்ட் லீவா தான் இருக்கும். ஒரு சில கம்பெனில எனக்கு தெரியல. ஆனா என் கம்பெனிலயோ, மணிராம் கம்பெனிலயோ ஓரளவு பெய்ட் லீவ் தான் குடுத்தாங்க. பட் ஃபுல் பே குடுப்பாங்களான்னா இல்ல. அதுக்கு தகுந்த மாரி தான் பே ரிலேட்டட் இருக்கும். அது என்னன்னு உங்க கம்பெனி, உங்க எம்ப்ளாயரோட நீங்க செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க இந்தியால இருந்தீங்கன்னா, கண்டிப்பா பேட்டர்னிட்டி லீவ் ஆப்ஷன் எல்லாருக்கும் இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க அது இருந்ததுன்னா, தாராளமா அத கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்.